வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேசப் போற தலைப்பு, உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கிற விதத்தையே மொத்தமாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஒருவேளை நீங்க இந்த விஷயத்தை ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். இல்லன்னா இது உங்களுக்கு முற்றிலும் புதுசாகவும் இருக்கலாம். ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், இந்த வீடியோவோட இறுதியில உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்குங்கிற ஒரு ஆழமான உண்மையை நீங்க உணர்வீங்க. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். இந்த வரியை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? இது வெறும் ஒரு பழமொழி இல்லை. இது பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை விதி. இதுக்கு பேருதான் ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன், அல்லது எண்ணங்களின் அதிர்வலை, தாட் வைப்ரேஷன். ஏன் சில பேர் மட்டும் வாழ்க்கையில சுலபமா எல்லாத்தையும் அடைஞ்சிடுறாங்க? ஏன் சிலருக்கு மட்டும் நல்ல விஷயங்களா நடக்குது? அதே சமயம் ஏன் சில பேர் தொடர்ந்து கஷ்டங்களையும் தோல்விகளையும் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க? இதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் காரணமா? இல்ல அவங்களுடைய ஜாதகம் காரணமா? இல்லை நண்பர்களே. காரணம் அவர்களுடைய எண்ணங்கள். ஆமாம், உங்க ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு சக்தி இருக்கு, ஒரு அதிர்வலை இருக்கு. அந்த அதிர்வலை தான் உங்க வாழ்க்கையில நடக்கப் போற நல்லது கெட்டது எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இந்த வீடியோல நாம இதை பத்தி ரொம்ப ஆழமா, விஞ்ஞானபூர்வமாகவும் ஆன்மீகபூர்வமாகவும் அலசப் போறோம். எண்ணங்களின் அதிர்வலைன்னா என்ன? அது எப்படி வேலை செய்யுது? நம்ம ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட், இதுல எப்படி ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது? நம்ம கிட்ட இருக்கிற எதிர்மறை நம்பிக்கைகளை, லிமிட்டிங் பெலிஃப்ஸ எப்படி உடைக்கிறது? இந்த பிரபஞ்ச விதியை பயன்படுத்தி நமக்கு தேவையான பணம், ஆரோக்கியம், உறவுகள், வெற்றி எல்லாத்தையும் எப்படி ஈர்ப்பது? நடைமுறையில இதை எப்படி பயன்படுத்துறது? அதுக்கான பயிற்சிகள் என்னென்ன? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க வாழ்க்கையின் திறவுகோல் உங்க கையில கிடைக்கப் போகுது. வாங்க இந்த அற்புதமான பயணத்தை தொடங்குவோம். முதல்ல நாம ஒரு அடிப்படை உண்மைய புரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சத்துல நீங்க பார்க்கிற எல்லாமே, நீங்க, நான், இந்த கேமரா, நாம சுவாசிக்கிற காற்று, ஏன் உங்களுடைய எண்ணங்கள் உட்பட எல்லாமே ஆற்றலால், எனர்ஜியானது. ஐன்ஸ்டீன் சொன்ன சமம் MC6 சூத்திரம் நமக்கென்ன சொல்லுது? பொருளை ஆற்றலாகவும் ஆற்றல பொருளாகவும் மாற்ற முடியும்னு சொல்லுது. அதாவது திடப்பொருள்னு நாம நினைக்கிற எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் அதிர்ந்து கொண்டிருக்கும் ஆற்றல் தொகுப்புதான். ஒரு கல்லை எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு திடமா, அசைவில்லாம தெரியலாம். ஆனா ஒரு சக்தி வாய்ந்த மைக்ரோஸ்கோப் வழியா பார்த்தா அதுக்குள்ள கோடிக்கணக்கான அணுக்கள் அதிவேகத்துல அதிர்ந்துகிட்டே, வைப்ரேட்டிங் இருக்கும். இதே போலதான் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அதிர்ந்துகிட்டே இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனிப்பட்ட அதிர்வெண், ஃப்ரீக்வன்சி இருக்கு. இப்போ விஷயத்துக்கு வருவோம். நம்ம எண்ணங்களுக்கும் இதே மாதிரி அதிர்வெண் இருக்கு. இப்போ விஷயத்துக்கு வருவோம். நம்ம எண்ணங்களுக்கும் இதே மாதிரி அதிர்வெண் இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரு ரேடியோ எப்படி வேலை செய்யுது? காத்துல பல வானொலி நிலையங்களோட அலைகள், ஃப்ரீக்வன்சிஸ் மிதந்துகிட்டே இருக்கு. 92.7, 93.5, 104.8ன்னு பல அலைவரிசைகள். நீங்க எந்த பாட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அலைவரிசைக்கு உங்க ரேடியோவை டியூன் பண்றீங்க. உடனே அந்த பாட்டு கேக்குது. சரியா? நீங்க 93.5க்கு டியூன் பண்ணிட்டு 104.8ல வர்ற பாட்ட கேட்க முடியுமா? முடியாது. நம்ம மனசும் ஒரு சக்தி வாய்ந்த டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர். நம்ம எண்ணங்கள் தான் நாம அனுப்புற சிக்னல். நீங்க சந்தோஷமா, அன்பா, நன்றியுணர்வோடு இருக்கும்போது உங்க மனசு ஒரு உயர் அதிர்வெண்ல, ஹை ஃப்ரீக்வன்சி இயங்குது. அப்போ அந்த உயர் அதிர்வெண்ல இருக்கிற நல்ல விஷயங்களை, நல்ல மனிதர்களை, நல்ல வாய்ப்புகளை நீங்க உங்க வாழ்க்கையை நோக்கி ஈர்க்கிறீங்க. அதே சமயம் நீங்க கோபமா, சோகமா,
பொறாமையா, பயத்தோட இருக்கும்போது, உங்க மனசு ஒரு தாழ் அதிர்வெண்ல லோ ஃப்ரீக்வென்சி இயங்குது. அப்போ அந்த தாழ் அதிர்வெண்ல இருக்கிற பிரச்சனைகளை, கஷ்டங்களை, தவறான மனிதர்களை நீங்க ஈர்க்கிறீங்க. இதுதான் பிரபஞ்சத்தோட அடிப்படை விதி. லைக் அட்ராக்ட்ஸ் லைக். நீங்க ஒரு காந்தம் மாதிரி. நீங்க இரும்பா இருந்தா, இரும்புகளை ஈர்ப்பீங்க. நீங்க தங்கமா இருந்தா, தங்கத்தை ஈர்ப்பீங்க. நீங்க என்னவாக இருக்கிறீர்களோ, அது உங்களுடைய எண்ணங்களால் தீர்மானிக்கப்படுகிறது. பிரபஞ்சம் உங்க கிட்ட நீங்க என்ன கேட்கிறீங்களோ, அதை கொடுக்காது. நீங்க என்னவாக இருக்கிறீர்களோ, அதையே உங்களுக்கு கொடுக்கும். இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நீங்க என்னவாக இருக்கீங்க? உங்களுடைய அதிர்வெண் என்ன? அத தீர்மானிக்கிறது உங்களுடைய ஆதிக்க எண்ணங்கள். டொமைனன்ட் ட்ரோட்ஸ். நம்ம மனச ஒரு பனிப்பாறை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. தண்ணிக்கு மேல தெரியிற அந்த சின்ன பகுதிதான் நம்ம விழிப்புணர்வு மனம். இதுதான் தர்க்கரீதியா யோசிக்கும், பகுத்தறியும், முடிவெடுக்கும். ஆனா, தண்ணிக்கு அடியில இருக்கிற அந்த பிரம்மாண்டமான பகுதிதான் நம்ம ஆழ்மனம், சப்ஷியஸ் மைண்ட். இதுதான் நம்ம வாழ்க்கையோட 95% கட்டுப்பாட்டை வச்சிருக்கு. உங்களுடைய பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், உணர்ச்சிகள், உங்களுடைய சுவாசம், இதயத் துடிப்பு என எல்லாமே இந்த ஆழ்மனதால்தான் கட்டுப்படுத்தப்படுது. நீங்க விழிப்புணர்வு மனசுல நான் பணக்காரன் ஆகணும்னு நினைக்கலாம். ஆனா, உங்க ஆழ்மனசுல சின்ன வயசுலிருந்து பணம் ஒரு பாவம், பணக்காரங்க கெட்டவங்க, நம்ம ராசிக்கு பணம் தங்காது மாதிரியான நம்பிக்கைகள் பதிஞ்சிருந்தா என்ன ஆகும்? இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. உங்க விழிப்புணர்வு மனம் ஒரு பக்கம் இழுக்க, உங்க ஆழ்மனம் இன்னொரு பக்கம் இழுக்கும். எது ஜெயிக்கும்? சந்தேகமே இல்லாம சக்தி வாய்ந்த ஆழ்மனம் தான் ஜெயிக்கும். ஆழ்மனம் ஒரு வளமான தோட்டம் மாதிரி. நீங்க என்ன விதைய விதைக்கிறீங்களோ, அதுதான் முளைக்கும். அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது. நீங்க தொடர்ந்து நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு சொன்னா, அது ஆரோக்கியத்துக்கான சூழ்நிலைகளை உருவாக்கும். நீங்க தொடர்ந்து எனக்கு எப்பவுமே வியாதிதான் வருதுன்னு சொன்னா, அது வியாதிக்கான சூழ்நிலைகளை உருவாக்கும். அப்போ இந்த ஆழ்மனதை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது? அதுல இருக்கிற தேவையில்லாத குப்பைகளை, அதாவது எதிர்மறை நம்பிக்கைகளை எப்படி நீக்கிறது? அதுக்கு சில சக்தி வாய்ந்த வழிகள் இருக்கு. அந்த வழிகள பயன்படுத்தி, நம்ம ஆழ்மனத நமக்கு சாதகமா மாத்தி அமைச்சிட்டா, நாம எத நெனைச்சாலும் அது நிஜமாகும். நம்ம பயணத்துல முதல் படி, நம்ம எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான். இங்க நம்ம எதிரி நமக்குள்ளேயே பதிஞ்சு போன எதிர்மறை நம்பிக்கைகள் தான். லிமிட்டிங் பெலிஃப்ட். இத எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்க கிட்டயே சில கேள்விகள கேளுங்க. பணம் பற்றி. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். பணம் இருந்தா நிம்மதி போயிடும். எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்க தகுதி இல்லை. இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வருதா? உறவுகள் பற்றி. நல்ல உறவுகள் எனக்கு அமையாது. யாரையும் முழுசா நம்ப முடியாது. நான் அன்பு செய்ய தகுதியானவன் இல்லை. இப்படி நினைக்கிறீங்களா? திறமை பற்றி. எனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை. நான் எத செஞ்சாலும் அதுல தோத்துடுவேன். மற்றவங்களோட ஒப்பிடும்போது நான் ஒண்ணுமே இல்லை. இந்த சுய சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? ஆரோக்கியம் பற்றி. எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடும். வயசானாலே வியாதிகள் வந்துடும். இப்படி நம்புறீங்களா? இந்த மாதிரி கேள்விகள கேட்கும்போது, உங்க மனசுக்குள்ள இருந்து வர்ற முதல் பதில கவனிங்க. அதுதான் உங்க ஆழ்மனசுல பதிஞ்சிருக்கிற நம்பிக்கை. முதல்ல இத ஒரு பேப்பர்ல எழுதுங்க. உங்களுடைய எல்லா எதிர்மறை நம்பிக்கைகளையும் தயங்காம எழுதுங்க. இதுதான் முதல் படி. பிரச்சனைய ஒப்புக்கொண்டாலே பாதி தீர்வு கிடைச்ச மாதிரி. இப்போ எழுதுன ஒவ்வொரு எதிர்மறை நம்பிக்கைக்கும் பக்கத்துல அதுக்கு எதிரான ஒரு நேர்மறை நம்பிக்கையை எழுதுங்க. உதாரணமா, பணம் சம்பாதிப்பது கடினம் என்பதற்கு பதிலா, பணம் எனக்கு எல்லா வழிகளிலும் சுலபமாக வருகிறது. நான் அன்பு செய்ய தகுதியற்றவன் என்பதற்கு பதிலா, நான் அன்பின் பிறப்பிடம், நான் அன்பை ஈர்க்கிறேன்.
நான் எதிலும் தோல்வியடைவேன் என்பதற்கு பதிலா, ஒவ்வொரு அனுபவமும் எனக்கு வெற்றிக்கான ஒரு பாடம். நான் வெற்றி பெறப் பிறந்தவன். இத செய்யறது மூலமா, நீங்க உங்க ஆழ்மனசுக்கு ஒரு புது கட்டளைய கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. பழைய புரோகிராமை அழிச்சிட்டு, புது புரோகிராமை இன்ஸ்டால் பண்ற மாதிரி. ஓகே, இப்போ நாம அடிப்படையான விஷயங்களை புரிஞ்சுகிட்டோம். இனிமே, இதை எப்படி நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ சொல்லப்போற பயிற்சிகளை நீங்க தொடர்ந்து செஞ்சா, உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. தெளிவான குறிக்கோள். கிளாரிட்டி இஸ் பவர். பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க என்ன கேக்குறீங்கங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். எனக்கு நெறைய பணம் வேணும்னு கேக்குறதுக்கும், எனக்கு டிசம்பர் 31, 2025க்குள்ள 10,00,000 ரூபாய் வருமானம் வரணும்னு கேக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு ஹோட்டலுக்கு போயி, எனக்கு சாப்பாடு வேணும்னு சொன்னா, சர்வர் குழம்பிடுவார். ஆனா, எனக்கு ஒரு பிளேட் மசால் தோசையும், ஒரு ஃபில்டர் காஃபியும் வேணும்னு சொன்னா, சரியா உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரிதான். உங்களுக்கு என்ன வேணும்? எவ்வளவு பணம்? எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை? அவங்க குணாதிசயங்கள் என்ன? எந்த மாதிரியான வேலை? எவ்வளவு ஆரோக்கியமான உடல்? இத ரொம்ப தெளிவா ஒரு டைரியில எழுதுங்க. நிகழ்காலத்துல எழுதுங்க. அதாவது, அது ஏற்கெனவே கிடைச்ச மாதிரி எழுதுங்க. உதாரணத்துக்கு, எனக்கு ஒரு கார் வேணும்னு எழுதாம, நான் என்னுடைய புதிய சிகப்பு நிற மாருதி ஸ்விஃப்ட் காரை ஓட்டிச் செல்வதற்கு மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இப்படி எழுதுங்க. இந்த தெளிவுதான் முதல் படி. மனக் காட்சிப்படுத்துதல், விழித்தென்பது. இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி. நீங்க விரும்பிய விஷயம் ஏற்கெனவே உங்களுக்கு கிடைச்சிட்டா, நீங்க எப்படி உணர்வீங்க? அந்த உணர்வ உங்க மனசுக்குள்ள கொண்டு வர்றதுதான் மனக்காட்சி. தினமும் காலையில எழுந்தவுடனும், இரவு தூங்கப் போறதுக்கு முன்னாடியும் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க. அமைதியான இடத்துல உக்கார்ந்து, கண்கள மூடுங்க. மெதுவா மூச்சை உள்ளிழுத்து வெளிய விடுங்க. உங்க மனசை அமைதிப்படுத்துங்க. இப்போ, நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி கற்பனை பண்ணுங்க. நீங்க புது கார்ல போறீங்கன்னா, அந்த ஸ்டியரிங்க பிடிக்கிற உணர்வு, புது காரோட வாசனை, ஜன்னல் வழியா வர்ற காத்து, ரேடியோல ஒலிக்கிற பாட்டு, எல்லாத்தையும் உங்க 5 புலன்களாலும் உணருங்க. நீங்க ஒரு புது வீட்டுக்குள்ள போறீங்கன்னா, அந்த வீட்டுச் சாவிய கையில வச்சிருக்கிற உணர்வு, கதவ திறந்து உள்ள போறது, சுவரோட நிறம், அறைகளோட அமைப்பு, எல்லாத்தையும் மனக்கண்ணுல பாருங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க விரும்பின தொகை இருக்கிறதை பார்க்கிறீங்க. அந்த மெசேஜை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை இப்போ உணருங்க. முக்கியமான விஷயம், வெறும் காட்சியா பார்க்கிறது மட்டும் இல்ல. அந்த உணர்வை, எமோஷன், முழுமையா அனுபவிக்கணும். அந்த சந்தோஷம், அந்த நன்றி உணர்வுதான் உங்க அதிர்வெண்ணை உயர்த்தி பிரபஞ்சத்துக்கு சரியான சிக்னலை அனுப்பும். உறுதிமொழிகள், அஃபர்மேஷன்ஸ். உறுதிமொழிகள்ங்கிறது நீங்க உங்க ஆழ்மனசுக்கு திரும்பத் திரும்ப சொல்ற நேர்மறையான வாக்கியங்கள். திரும்பத் திரும்பச் சொல்லப்படும் ஒரு பொய் உண்மையாகிவிடும்னு சொல்லுவாங்க. அப்போ, திரும்பத் திரும்பச் சொல்ற உண்மைகள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும்? உங்களுடைய எதிர்மறை நம்பிக்கைகளுக்கு பதிலா, நீங்க எழுதின நேர்மறை வாக்கியங்களை தினமும் காலையில கண்ணாடி முன்னாடி நின்னு, உங்க கண்ணை பார்த்து, உணர்வுபூர்வமா சொல்லுங்க. நான் பணத்தை ஈர்க்கும் ஒரு காந்தம். நான் முழுமையான ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை எல்லா வகையிலும் சிறப்பாகிக் கொண்டே இருக்கிறது. நான் அன்பானவன். நான் அன்பை பெறத் தகுதியானவன். ஆரம்பத்துல இத சொல்லும்போது, உங்க உள்மனசு, இது பொய்ன்னு சொல்லும். அதப் பற்றி கவலைப்படாதீங்க. தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு கட்டத்துல, உங்க ஆழ்மனம் அதை நம்ப ஆரம்பிக்கும். அது எப்போ நம்ப ஆரம்பிக்குதோ, அப்போ உங்க வாழ்க்கை நன்றியுணர்வு, தி ஆட்டிட்யூட் ஆஃப் கிராட்டிட்யூட், ஈர்ப்பு விதியோட மிக முக்கியமான
ஆனா பலராலும் மறக்கப்பட்ட ஒரு பகுதி இதுதான். நன்றியுணர்வு. உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயங்களுக்காக நீங்க எவ்வளவு நன்றியோட இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் அதிகமான விஷயங்கள கொடுக்கும். நன்றியுணர்வுங்கிறது ஒரு உயர் அதிர்வெண். அது உடனடியா உங்க மனநிலைய மாற்றி, உங்களை ஒரு நேர்மறையான தளத்துக்கு கொண்டு வரும். தினமும் இரவு தூங்கப் போறதுக்கு முன்னாடி ஒரு நன்றியுணர்வு டைரி, கிராட்டிட்யூட் ஜர்னல் எழுதுங்க. அன்னைக்கு நடந்த குறைஞ்சது 5 நல்ல விஷயங்களை அதுல எழுதுங்க. அது எவ்வளவு சின்ன விஷயமா வேணாலும் இருக்கலாம். இன்று நான் அருமையான காலை உணவை சாப்பிட்டதற்காக நன்றி. என் நண்பன் என்னிடம் போனில் பேசியதற்காக நன்றி. நான் ஆரோக்கியமாக சுவாசிப்பதற்காக நன்றி. இன்று நான் பார்த்த அழகான பூவுக்காக நன்றி. இப்படி எழுத ஆரம்பிக்கும்போது, உங்க கிட்ட இல்லாத விஷயங்கள பத்தின கவல மறைஞ்சு, உங்க கிட்ட இருக்கிற விஷயங்கள பத்தின சந்தோஷம் அதிகமாகும். இந்த மனநிலைதான் இன்னும் பல நல்ல விஷயங்கள உங்க வாழ்க்கைய நோக்கி ஈர்க்கும். இந்த பயிற்சிகள செய்ய ஆரம்பிக்கும்போது, சில சவால்களை நீங்க சந்திக்கலாம். சில பொதுவான தவறுகள தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். தவறு 1, பொறுமையின்மை. இன்னைக்கு விதையை விதைச்சிட்டு, நாளைக்கே மரம் வளரணும்னு எதிர்பார்க்கக் கூடாது. பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. நீங்க உங்க வேலைய சரியா செய்யுங்க. அதாவது, உங்க அதிர்வெண்ண உயர்வா வச்சுக்கோங்க. சரியான நேரத்துல, சரியான வழியில அது உங்கள வந்து சேரும். எப்படி நடக்கும்? எப்போ நடக்கும்? ன்னு கவலைப்படுறத நிறுத்துங்க. அத பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுடுங்க. உங்க வேல என்ன வேணும்னு கேட்டுட்டு, அது கிடைச்ச மாதிரி உணர்வது மட்டும்தான். தவறு 2, சந்தேகம். இதெல்லாம் வேலை செய்யுமா? ங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ள வந்தா, நீங்களே உங்க வெற்றிக்கு தடை போடுறீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு 10 நிமிஷம் கழிச்சு, வேண்டாம், இத கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொன்னா எப்படி? அதே மாதிரி தான். பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டுட்டு, சந்தேகப்படுறது மூலமா, நீங்க அந்த ஆர்டர கேன்சல் பண்றீங்க. நம்பிக்கையோட இருங்க. தவறு 3, எதிர்மறை எண்ணங்களில் மூழ்குவது. மனிதர்களாகிய நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் வர்றது இயல்புதான். ஆனா, அதுல மூழ்கிவிடக் கூடாது. ஒரு எதிர்மறை எண்ணம் வந்தா, அத ஒரு மேகம் மாதிரி கடந்து போக விடுங்க. அத பிடிச்சு வச்சு அசை போடாதீங்க. உடனே உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்ட கேளுங்க. இல்லைன்னா உங்களோட நன்றியுணர்வு டைரிய படிங்க. உங்க கவனத்த உடனே நேர்மறையான விஷயத்துக்கு மாத்துங்க. தவறு 4, செயலில் இறங்காமல் இருப்பது. நான் பணக்காரன் ஆகணும்னு வீட்ல உட்கார்ந்து விசுவலைஸ் பண்ணிட்டே இருந்தா போதுமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. நிச்சயம் போதாது. ஈர்ப்பு விதி வாய்ப்புகளை உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். அந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கிட்டு செயல்ல இறங்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களுக்கு ஒரு புது வேலைக்கான யோசனை தோணலாம். அல்லது ஒரு நண்பர் ஒரு புது தொழில் வாய்ப்ப பத்தி பேசலாம். அந்த உள்ளுணர்வை, இன்யூஷன் மதிச்சு, நீங்க செயல்ல இறங்கணும். எண்ணம் ப்ளூஸ் உணர்வு, ப்ளூயி செயல் ஷீஜி வெற்றி. இந்த சமன்பாட்டை மறக்காதீங்க. இத இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க, அருண்கிற ஒருத்தரோட கதைய பார்ப்போம். அருண் ஒரு தனியார் கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருந்தான். அவனுக்கு அவனோட வேலை பிடிக்கல, சம்பளம் பத்தல, மேலதிகாரியோட எப்பவும் பிரச்சினை. அவனோட வாழ்க்கை மொத்தமும் விரக்தியில இருந்துச்சு. என் ராசியே இவ்வளவுதான்னு அவன் எப்பவும் புலம்பிக்கிட்டே இருப்பான். அவனோட அதிர்வெண் ரொம்ப தாழ்வா இருந்துச்சு. ஒரு நாள் அவன் நம்ம வீடியோ மாதிரி ஒரு வீடியோவ பார்க்கறான். ஈர்ப்பு விதிய பத்தி தெரிஞ்சுக்கிறான். ஆரம்பத்துல நம்ப முடியல. ஆனா, முயற்சி பண்ணி பார்ப்போமேன்னு முடிவு பண்றான். முதல் படி, அவனுக்கு என்ன வேணும்னு தெளிவா எழுதுறான். எனக்கு கிரியேட்டிவா வேலை செய்யக்கூடிய, மாசம் 1,00,000 ரூபாய் சம்பளத்துல, நல்ல மேலதிகாரியோட ஒரு சாஃப்ட்வேர் வேலை வேணும். 2ஆம் படி, தினமும் காலையில அந்த புது ஆபீஸ்ல வேலை செய்யற மாதிரி, கம்ப்யூட்டர்ல கோட் பண்ற மாதிரி, டீமோட சந்தோஷமா பேசுற மாதிரி மனக்காட்சிப்படுத்துறான். அந்த சந்தோஷத்த முழுசா உணர்றான். 3ஆம் படி,
நான் என்னுடைய திறமைகளுக்கு ஏற்ற சிறந்த வேலையை ஈர்க்கிறேன்னு உறுதிமொழிகளை தினமும் சொல்றான். 4ஆம் படி, அவன்கிட்ட ஏற்கனவே இருக்கிற வேலைக்காகவும் அவனோட திறமைகளுக்காகவும் நன்றியுணர்வு செலுத்த ஆரம்பிக்கிறான். புலம்புறத நிறுத்துறான். 5ஆம் படி, செயல். அவனுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு சொல்லுது. ஒரு புது புரோகிராமிங் கோர்ஸ் படிக்கச் சொல்லுது. அவனும் அந்த கோர்ஸ்ல சேர்றான். அவனோட லிங்க்டின் ப்ரொஃபைல் அப்டேட் பண்றான். சில வாரங்கள் போகுது. ஒரு நாள் லிங்க்டின் மூலமா ஒரு பெரிய கம்பெனியிலிருந்து அவனுக்கு அழைப்பு வருது. இன்டர்வியூல அவன் ரொம்ப தன்னம்பிக்கையோட பேசுறான். ஏன்னா அவன் மனசுல ஏற்கனவே அந்த வேலையில இருக்கிற மாதிரி உணர்ந்தான் இல்லையா? ஆச்சரியமா, அவன் என்னவெல்லாம் கற்பனை பண்ணானோ அதே மாதிரி ஒரு வேலை அவன் கேட்ட சம்பளத்தோட அவனுக்கு கிடைக்குது. அருணோட வாழ்க்கை மாறினதுக்கு காரணம் அதிர்ஷ்டம் இல்ல. அவன் அவனோட அதிர்வெண்ணை மாத்தினதுதான் காரணம். புலம்புற அதிர்வெண்லிருந்து நன்றியுள்ள, நம்பிக்கையான அதிர்வெண்ணுக்கு அவன் மாறினான். பிரபஞ்சம் அதுக்கு பதிலளிச்சது. இந்த அருண் நீங்களாகவும் இருக்கலாம். நண்பர்களே, நாம இந்த வீடியோவோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய அங்காடி மாதிரி. அதுல எல்லாமே இருக்கு. ஆரோக்கியம், செல்வம், அன்பு, மகிழ்ச்சி, வெற்றி எல்லாமே. ஆனா அத வாங்கறதுக்கு பணம் தேவையில்லை. உங்களுடைய சரியான எண்ணங்களும் உயர்வான அதிர்வெண்ணும் தான் தேவை. நீங்க உங்க வாழ்க்கையோட எஜமானர். நீங்க ஒரு பாதிக்கப்பட்டவர், விக்கிம் கிடையாது. நீங்க ஒரு படைப்பாளி, கிரியேட்டர். உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய ஒளி. உங்க வாழ்க்கைய நீங்க தான் செதுக்கணும். இன்னைக்கே தொடங்குங்க. ஒரு சின்ன விஷயத்திலிருந்து தொடங்குங்க. ஒரு பார்க்கிங் இடம் வேணும்னு கேளுங்க. ஒரு நண்பர்கிட்ட இருந்து ஃபோன் வரணும்னு கேளுங்க. அது நடக்கும்போது உங்க நம்பிக்கை அதிகமாகும். அப்புறம் பெரிய விஷயங்களைக் கேளுங்க. நினைவில் கொள்ளுங்கள். தெளிவாக கேளுங்கள். அது கிடைத்ததாக நம்புங்கள். மனக்காட்சி மற்றும் உணர்வு. பெற்றுக்கொள்ளத் தயாராக இருங்கள். நன்றியுணர்வு மற்றும் செயல். இதுதான் அந்த ரகசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த தகவல் ஒருத்தரோட வாழ்க்கையையே மாத்தலாம். மறக்காம இன்னர் வைஃப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நீங்க உங்க வாழ்க்கையில முதல்ல ஈர்க்க விரும்பும் ஒரு விஷயம் என்ன? உங்க கமெண்ட்டுகள படிக்க நான் ஆவலா இருக்கேன். உங்கள் எண்ணங்கள் உயர்வாகட்டும். உங்கள் வாழ்க்கை வளமாகட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் எண்ணங்களை கவனமாக கையாளுங்கள். நன்றி, வணக்கம்.